இதுதானே குசும்புன்றது. பேனர் வைக்கணுமா? விட்டா ஏன் பாலாபிஷேகம் பண்ணலன்னு கோச்சுப்பார் போலயே. காடு வெட்டியார் பெயரை சொல்லி வாழ்ந்தவர்கள் பல கோடி. காடு வெட்டியார் பெயரை சொல்லி பல கோடி ஆட்டே போட்டவர் இல்லையா இவரு? காடு வெட்டியார் பெயரை சொல்லி படம் எடுக்கிறன்னு ஊரூரா போய் வன்னிய சொந்தங்களை ஏமாத்தி 13 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி, அதுல கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம, படக்குழுவுக்கே தெரியாம சில கோடிகளை ஆட்டைய போட்டு கமிஷன் வச்சு சென்னையில வீடு கட்டினதை பாராட்டி ஏன் பேனர் வைக்கலன்னு வருத்தப்படுறாரா வாகௌதமன்? வாகௌதமன் குமுதம் ரிப்போர்ட்டருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். எப்பயுமே ஒரு பப்ளிசிட்டிக்காக பலவிதமா பேசுவாரு. அப்படி ஏதாவது பேசிட்டு போயிருக்கலாம், தேர்தல் காலம் வேற. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுதான் ரொம்ப தப்பு. படம் எடுக்கிறன்னு பல நூறு வன்னியர்களை ஏமாத்தி பாவ மூட்டையை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுறீங்க. அத எதுவுமே தெரியாதவங்கள்ட்ட கூட பேசியிருந்திருக்கலாம். எல்லாம் தெரிஞ்சவர்கள் இங்க இருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டும் பேசலாமா? இதே இடத்துல நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே வைலாமூர் வீட்டு தோட்டத்துல 4 வருடத்திற்கு முன்பாக இதே படையாண்ட மாவீரா படத்தை எடுக்கிறத குறித்து பேசியிருக்கிறோம். அப்ப 3 கோடி ரூபாய் பட்ஜெட்னாரு. இல்லைங்க 2 கோடி ரூபாய் பட்ஜெட்னாரு. அப்புறம் எப்படி 13 கோடி ஆச்சு? படம் 3 கோடி பட்ஜெட் தான். மிச்சம் இருக்க 10 கோடி எங்க? யாரை ஏமாத்துறீங்க? கூட இருந்தவங்களையும் ஏமாத்தி, படம் எடுக்கிறவனும் ஏமாத்தி, ஒரு உசுரே போயிடுச்சுங்க. படையாண்ட மாவீரா திரைப்படத்திற்கு இவர் பணத்தை வசூல் பண்ண போய், இவருக்காக பணத்தை வசூல் பண்ண கொடுக்க போய் மன உளைச்சல்ல ஒரு உசுரே போயிடுச்சு. இனத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பெருமகனார். இப்ப அதிமுக தான் இருந்தார் அவருக்கு காலம் கடந்து. முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர். அவரு மன உளைச்சல்ல, இப்ப வாங்கினவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க முடியலையன்ற மன உளைச்சல்ல உசுரே போயிடுச்சு. நீங்க என்ன சொகுசா சென்னையில வீடு கட்டி குடியேறிட்டீங்க. காடு வெட்டியார ஒட்டுமொத்த வன்னிய வீரனும் கடவுளா கருதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோடி கோடியா கொட்டி அரைச்ச போதும் சோரம் போகாத வீரம். அதனாலதான் காடு வெட்டியாரா இன்னமும் ஒட்டுமொத்த வன்னிய சொந்தமும் கடவுளா கருதுறாங்க. காடு வெட்டியார் பெயரை சொல்லி பல கோடிய ஆட்டையை போட்டு போன பாரு. கில்லாடித்தான். இவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஃபுல்லா பேனர் வச்சு கொண்டாடி பாலாபிஷேகம் பண்ணி இவர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நிறுத்தலன்னு வருத்தம். எதுக்கு? காடு வெட்டியார் வேஷம் போட்டுக்கிட்டு கம்மாயில பம்பு செட்டுல ஹீரோயின் இடுப்பை பிடிச்சி டூயட் பண்ணிய, அதுக்கப்புறம் உன்னை பார்த்துட்டு உனக்கு பேனர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணணும். மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுற மாதிரி, பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஒரு டைலாக். அந்த மாட்டையும் பொண்ணையும் வச்சு நீ எப்படி அதில் காட்சிப்படுத்திருக்கிற? ஏன்னா கிரிஞ்சு கண்டென்ட் கொடுக்குற ஆப்போசிட் ஆளுக்கு. இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனா வன்னிய சமுதாயத்தவர்களை மத்தவெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும், ஓட்டணுன்றதுக்காக ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறியா நீனு? உனக்கு ஒரு ஆசை, இப்ப நம்ம விஜயகாந்த் மாதிரி நடிச்சு ஹீரோயின் கூட டூயட்லாம் பாடணும், அப்படியே 10 பேரை 100 பேரை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகளோட ஒரு கதாநாயகன் அவதாரம் எடுக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை. அதுக்கு காடு வெட்டியாரையும் இந்த வன்னிய சொந்தங்களையும் பயன்படுத்திக்கிட்டியா, புடைச்சியா, பல கோடி ஆட்டையை போட்டியா? இந்த சமுதாயம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மன்னிச்சுன்னு போயிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு எதுக்கு? ஏன் நீ தான் ஒரு தமிழ் பேரரசுன்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க, ஊருக்கு ஊர் தமிழ் பேரரசு கட்சிக்காரனை பேனர் அடிக்க சொல்றது, ஊருக்கு ஊர் தமிழ் பேரரசு கட்சிக்காரனை விட்டு பாலாபிஷேகம் பண்ண சொல்றது யார் வேணாம்னா? அந்த படத்தை முதல் 3 நாட்கள் ஒவ்வொரு தியேட்டரையும் நிரப்பினவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன். ஏன்னா நாங்க தெய்வமா கருதக்கூடிய காடு வெட்டியாருடைய பெயரை தாங்கி வந்த படம் என்றதுனால. காடு வெட்டியாருடைய புகழ, அவர் சேர்த்து வைத்த பெயரை பணமாக்கிக்கிட்டு காடு வெட்டியாருடைய மகனுக்கு அதனால அந்த படத்தினால ஒரு ஆதாயம் இருந்துச்சா? காடு வெட்டியார் கூட இருந்தவங்களுக்கு அந்த படத்தினால ஒரு ஆதாயம் இருந்துச்சா? காடு வெட்டியார் எந்த இயக்கத்திற்காக உயிருக்கு உயிராக போராடினாரோ அந்த இயக்கத்திற்கு அந்த படத்தினால ஒரு ஆதாயம் இருந்துச்சா? உன் தனிப்பட்ட நபருக்கான ஆதாயத்தை தேடிக்கிட்டு அதுக்கு நாங்க ஏன் பேனர் வைக்கல, அதுக்கு ஏன் பாலாபிஷேகம் பண்ணலன்னு கேட்கறது. இதெல்லாம் பல விஷயங்களை பேசலாம். 4 வருடங்களாக ஒவ்வொன்றாக உன்னிப்பா அந்த திரைப்படம் நீங்க எடுத்துருந்தீங்க, ஆரம்பத்துல எல்லாத்தையும் கவனிச்சோம். இதே எங்க சுத்து வட்டாரத்துல எங்க சொந்த பந்தவங்க கூட 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்டு இன்னி வரைக்கும் ஏமாந்து நிக்கிறான். உனக்கு தியேட்டர்ல மொத்த டிக்கெட்டையும் எடுத்து படம் ஓட்டணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் பல பேரு. நீ என்னன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை எதிர்த்து பேசுற, உனக்கு அப்படியே மினி விஜயகாந்த் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உனக்கு கொண்டாடி தூக்கி சுமக்கணுமா? எங்களுக்கு கதாநாயகர்கள்
மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் காடு வெட்டியாரும் தான். அதை தாண்டி யாரையும் நாங்கள் கதாநாயகர்களாக கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதை தாண்டி யாரையும் கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இனிமே இந்த சமுதாயம் பார்த்துக்கோ, இந்த சமுதாயத்துலதான் ஏமாந்தான். உன்கிட்ட பணத்தை கொடுத்து சமுதாயத்துல ஏமாந்தான். ஏன் குடு, நீ மட்டும் சொகுசா வீடு கட்டிட்டு போய் உட்காந்துட்டிய, குடு, ஒருத்தனையும் காசை கொடு. எவன்லாம் ஏமாத்தனையும் அவன்லாம் காசை கொடு. 3 கோடியில திட்டம் போடுறது 13 கோடிக்கு எப்படி போச்சு? ஹீரோ ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக காடு வெட்டியாருடைய புகழை பயன்படுத்திக்கிட்டு, பெயரை பயன்படுத்திக்கிட்டு, வன்னிய சொந்தங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு, வேற யாரு இவரை ஹீரோ வச்சு படம் எடுப்பா? வேற யாரு இவரை ஹீரோ வச்சு படம் எடுப்பா? கோடி கோடியா கொட்டி இறைக்க எந்த தயாரிப்பாளர் தயாரா இருக்கிறாங்க? நான் இந்த படம் தொடக்கத்திலேயே சொல்றேன், ஏங்க இந்த படத்துக்கு ராஜ்சேகரன் நடிச்சா ஹாப்டா இருக்கும், அருமையா இருக்கும், அப்படியே அந்த கம்பீரமும் அந்த உயரமும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. படத்தோடைய பட்ஜெட்டே 3 கோடிங்க. இந்த 3 கோடிக்கே ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்கிறோம். 1 கோடி எக்ஸ்ட்ராலாம் கிடைச்சா இந்த படத்தை பிரமாதமா எடுத்துருவோம். சரத்குமார் பேசிட்டு இருக்கிறாங்க. சரத்குமார் ஒரு 70 லட்சம் 60 லட்சம் கொடுத்தா நடிச்சுவாருங்கன்னு சொன்னாரு. ஆனா படத்தினுடைய பட்ஜெட் 13 கோடி போனப்ப இவர் ஹீரோ. யாரு இவர் ஹீரோ? உன்னுடைய திரை வாழ்க்கையினுடைய மீட்சிக்கு, உன்னுடைய ஹீரோ ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு, உங்களுடைய மகனார திரைத்துறையில ஒரு இடத்தை பிடிக்க வைக்கிறதுக்கு, உங்களுடைய சுயலாபத்துக்கு இந்த சாதியை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, சரியா இருக்கும். போற போக்கில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை மன்னிச்சுடுவாங்க. ஆனா அதை விட்டுட்டு வாயை வச்சுக்கிட்டு நீங்க இந்த படம் எடுத்ததுனால காடு வெட்டியார் அவர்களுக்கு இந்த படம் புகழ் சேர்த்து கொடுத்தது அப்படின்னு சொல்லுங்க. காடு வெட்டியாருக்கான ஒரு காட்சிகள் நல்லா இருந்துச்சு, நான் மறுக்கவே இல்லை. நான் இன்னைக்கும் ஒரு இயக்குனரா அங்கீகரிப்பேன். ஆனா உன்னுடைய ஆசையெல்லாம் டூயட்டு சேர்த்தது, அப்படியே 50 பேர் அடிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணது, உங்க மகனாருக்கு பில்டப் கொடுத்தது, இதையெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதையும் தாண்டி கூட உழைச்சவங்களுக்கு எல்லாம் என்னென்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்ற வரைக்கும் நான் பார்த்தேன். அது ஒண்ணு. சரி, நீ படம் எடுத்ததுனால அவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாயம் அடைஞ்சது? காடு வெட்டியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது அடைஞ்சு இல்ல. நீங்க படம் எடுத்ததுனால அவர் உயிருக்கு நிகராக நினைச்ச இயக்கத்திற்கு அது ஒரு சிறு இடத்தையாவது பேர் வாங்கி கொடுத்துச்சு இல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய சுயலாபத்திற்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சாதிகாரம் கொண்டாடல, தூக்கி பிடிக்கல அப்படின்னா 3 கோடி ரூபாய் எடுக்க வேண்டிய படத்தை 13 கோடி ரூபாய் எப்படி போச்சு? மிச்ச காசு ஆட்டையை போட்டது யாரு? கொடுத்தவங்க ஃபுல்லா கேள்வி கேட்டானா நீ என்ன பண்ணுவீங்க? செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருந்தா பாட்டாளிகள் மன்னிக்க மாட்டாங்க.